தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமேன். ஆன்ம வழிகாட்டி மே மாதம் 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. பதுவை புனித அந்தோணியாரை நோக்கிய நமது இறைவேண்டல். இப்புண்ணிய திருத்தலத்தில் மாட்சிமை தங்கிய மேலான சிம்மாசனத்தில் கிருபாசனம் கொண்டு எழுந்தருளியிருக்கிற புனித அந்தோணியாரே, பரிசுத்தத்தனம் விளங்கும் லீலியே, விலை மதிக்கப்படாத மாணிக்கமே, பரலோக பூலோக காவலே, கஸ்தி துன்பப்படுகிறவர்களுக்கு பரம சஞ்சீவியானவரே, பாவிகளின் தஞ்சமே, உமது இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம். உமது திருமுக மண்டலத்தை அண்ணார்ந்து பார்த்து உமை கெஞ்சி மன்றாடுகிறோம். மகா சிரவணம் பொருந்திய புனித அந்தோணியாரே, சூரத்தனமுள்ள மேய்ப்பரே, பிசாசுகளை மிரட்டி ஓட்டுபவரே, திருச்சபையின் கருணையின் கண்ணாடியானவரே, உலகில் எங்கள் ஆதரவும் நீரல்லவோ, எங்கள் சந்தோஷமும் நம்பிக்கையும் பாக்கியமும் நீரல்லவோ. நீர் எங்கள் ஞான தந்தை என்பதை எங்களுக்கு காண்பியும். பிள்ளைகள் செய்த குற்றங்களை தாய் தந்தையர் பாராட்டுவார்களோ? உம்மை தேடி வந்த நிர்பாக்கியர் பேரில் தயவாயிரும். அழுகிற பேர்களை அரவணையும், அல்லல் படுகிறவர்களுக்கு ஆறுதலாக வாரும். நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார்? நீர் ஆதரியாவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார்? நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார்? நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார்? தஞ்சமென்று ஓடி வந்த அடியோர்கள் பேரில் தயவாயிரும். பரிசுத்த வெண்மையின் தூயதான தயாபரமே, தயை கடலே, தவிப்பவர்களுக்கு தடாகமே, தனித்தவருக்கு தஞ்சமே, உமது இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம். 6 காடுகளை கடந்து ஓடி வந்தோம். துன்பம் பிணி வறுமை முதலிய கேடுகளினாலே வாடி நொந்தோம். எங்கள் நம்பிக்கை வீண் போகுமோ? எங்கள் மன்றாட்டு மறுக்கப்படுமோ? எங்கள் யாத்திரைகள் பலனற்றதாய் போகுமோ? எங்கள் அழுகை கண்ணீர் உம்முடைய இருதயத்தை உருக்காது போகுமோ? அப்படியாகுமோ ஐயா? எங்கள் அன்பான தகப்பனே, எங்களை முழுவதும் ஒப்புக்கொடுக்கிறோம். எங்களை கையேற்று கொண்டு ஆசீர்வதித்தருளும். ஆமேன். யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 27வது இறைவார்த்தை. அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. சிந்தனை. நாம் அனுபவிக்கக்கூடிய அமைதி 2 வகைப்படும். முதலாவதாக உலகியல் அமைதி. இந்த அமைதி என்பது மோதல், போர் மற்றும் வெளிப்புற குழப்பங்கள் இல்லாத நிலையாகும். குடிமை அரசாங்கங்கள் தங்கள் சமூகங்களை வெளி ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து பாதுகாப்பதன் மூலமும், தங்கள் சமூகங்களுக்குள் ஒழுங்கை பேணுவதன் மூலமும், பொருளாதார வளர்ச்சி, சுகாதாரம் மற்றும் நீதி போன்ற அடிப்படை மனித தேவைகளுக்கு உதவுவதன் மூலமும் இந்த அமைதியை உறுதிப்படுத்தப்பட பாடுபட வேண்டும். இந்த வகையான அமைதி மனித பகுத்தறிவுடன் ஒத்துப்போகிறது மற்றும் ஒவ்வொரு மனிதனின் மனசாட்சியிலும் எழுதப்பட்டிருக்கும் இயற்கை விதியை அடிப்படையாக கொண்டது. இயற்கையான அந்த அமைதியும் நீதியும் நல்லதாக இருந்தாலும், நாம் அனுபவிக்க அழைக்கப்பட்டுள்ள அமைதியின் மிக உயர்ந்த வடிவம் அது அல்ல. நம் ஆண்டவர் அருள வந்த அமைதி இயற்கைக்கு அப்பாற்பட்டது. அது உலக அமைதி இல்லாத சூழலிலும் கூட நாம் தப்பி பிழைப்பதற்கு மட்டுமல்லாமல் ஒழுக்க மற்றும் ஆன்மீக மட்டத்தில் செழித்து வளரவும் உதவுகிறது. இயேசுவின் ஆன்மீக அமைதி என்னும் கொடை ஒவ்வொரு வெளிப்புற சிரமத்தின் மத்தியிலும் நாம் நிறைவை கண்டடைய உதவுகிறது. நாம் உலக அமைதியை மட்டுமே நாடினால் எந்த ஒரு சிரமமும் அல்லது சீர்குலைவும் நம் இதயங்களை கலக்கமடைய செய்து அமைதியற்றதாக்கும். அந்த காரணத்தினாலேயே இயேசு உங்கள் இதயங்கள் கலங்கவோ பயப்படவோ வேண்டாம் என்று இந்த நற்செய்தியின் வழியாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். போர்கள், ஒடுக்குமுறை, குற்றம், வறுமை மற்றும் நோய் ஆகியவை தொடக்கத்திலிருந்தே மனிதகுலத்தை பீடித்துள்ளன. மேலும் அவை காலத்தின் இறுதி வரை வெவ்வேறு அளவுகளில் நீடிக்கும். சர்வலோக அரசாராக தமது காணக்கூடிய ராஜ்யத்தை நிலைநாட்ட இயேசு மீண்டும் வரும்போது மட்டுமே புற அமைதி முழுமையாகவும் நிரந்தரமாகவும் நிலைநாட்டப்படும். அது எப்பேற்பட்ட மகிமையான நாளாக இருக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள். ஆனால் இப்போதைக்கு 2ஆம் வருகை வரை நாம் இவ்வுலகில் தப்பி பிழைப்பது மட்டுமல்லாமல் செழித்து வாழவும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனித வாழ்வும் தவிர்க்க முடியாத சவால்களை எதிர்கொள்ளும் நிலையில்
நாம் உண்மையான சமாதானத்தில் வாழ விரும்பினால் இன்றைய நற்செய்தியில் நம் ஆண்டவர் வாக்களிக்கும் சமாதானத்தை நாம் தேட வேண்டும். இந்த நற்செய்தி இயேசு தம் அப்போஸ்தலர்களுடன் நடத்திய கடைசி இரவுணவு உரையாடலிலிருந்து வருகிறது. 2 அதிகாரங்கள் கழித்து அந்த உரையாடல் நிறைவடையும் போது இயேசு தந்தையிடம் தம்முடைய பிரதான ஆசாரிய ஜெபத்தை செய்கிறார். நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி கேட்கவில்லை, ஆனால் அவர்களை தீயோனிடமிருந்து காக்கும்படி கேட்கிறேன் என்று ஜெபிப்பார். நாம் இப்போதைக்கு இந்த வீழ்ச்சியடைந்த உலகில் வாழ வேண்டும், ஆனால் நாம் அகத்துன்பங்களால் அவதிப்பட வேண்டியதில்லை. இவ்வுலகில் தீயவனுக்கு பெரும் செல்வாக்கு உண்டு, ஆயினும் நாம் அவருடைய சமாதானத்தை பெற்றுக்கொண்டால் பிசாசின் தாக்குதல்களிலிருந்து பாதுகாக்கப்படுவோம் என்று நம் ஆண்டவர் இயேசு வாக்கு தத்தம் தருகிறார். நாம் ஏதேனும் ஒரு விதமான புற ஒடுக்குதலால் பாதிக்கப்பட்டிருந்தாலும், நாம் எதை எதிர்கொண்டாலும் அகத்தில் இயேசு தருகின்ற சமாதானத்தை உணர்வோம். அதற்காக ஜெபிப்போமாக. எங்கள் உயர்வின் காரணரே எம் இறைவா, உம்மை நன்றியோடு போற்றி துதித்து ஆராதித்து மகிழ்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உலகின் எல்லா மக்களினங்களிலேயும் எங்களையே உமது அன்புக்குரிய மக்களாக தேர்ந்து கொண்டு எங்களை பொருளாதாரத்திலும் சமூகத்திலும் அருளிலும் எங்களை மேலும் மேலும் உயர்த்தி அழகு பார்த்து கொண்டிருக்கும் உமது பேரருளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாம் இழந்தோமோ அதை 2 மடங்காக எங்கள் கண்கள் காண நீர் திருப்பி தந்து கொண்டிருக்கிறீர். அதனால் நான் உமது அன்புக்குரியவள் என்பதை உலகத்திற்கு காட்டுகின்றீர். அந்த நாளை நான் மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி காத்திருக்கிறேன். இந்த உலகத்திற்கும் எங்களுடைய உள்ளத்திற்கும் அமைதி அளித்தருளும். போட்டியினாலும் பொறாமையினாலும் பல்வேறு சண்டை சச்சரவுகளாலும் அமைதி இழந்து தவித்து கொண்டிருக்கிற இந்த உலகத்திற்கும் குடும்ப உறவுகளுக்கும் இன்று அமைதியை நீர் தருவீராக. உலகம் தர முடியாத அமைதியை நாங்கள் அனுபவித்து எப்போதும் உமது சந்நிதியில் மகிழ்ச்சியோடு வாழ எங்களுக்கு வரமருளும். ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் கொடுத்த மேலான கிருபையின் வாய்ப்புக்காக நாங்கள் நன்றி கூறி எங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நற்சுகத்தையும் பொருளாதார நலன்களையும் எங்களுடைய பயணங்களில் பாதுகாப்பையும் இந்த சமூகத்தின் நலன்கள் பேணி பாதுகாக்கப்படவும் தொடர்ந்து உமது பிரசன்னம் எங்களோடு வழிநடக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமேன். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.